வெல்கம் டு ஸ்டோரி டைம் சர்ப்ரைஸ் சேனல். ரவி மற்றும் காணாமல் போன மாம்பழம். ரவி என்ற சுறுசுறுப்பான சிறுவனுக்கு மாம்பழங்கள் என்றால் உயிர். ஒரு மதியம் ரவியும் அவனது நண்பர்களான பிரியா மற்றும் கார்த்திக் ஆகியோரும் தங்கள் குடியிருப்பில் உள்ள ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஒரு பெரிய பழுத்த மாம்பழத்தை கண்டனர். அது சரியான தங்க நிறத்தில் இருந்தது மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு இனிமையான வாசனையுடன் இருந்தது. நாம் அதை பங்கிட்டுக் கொள்வோம். ரவி அதை கவனமாக பிடித்துக்கொண்டே பரிந்துரைத்தான். பிரியா கைகளை தட்டி, ஆம், நாம் அதை 3ஆக வெட்டலாம் என்றாள். ஆனால் அவர்கள் மாம்பழத்தை வெட்டுவதற்கு ஒரு கல்லை தேடிக் கொண்டிருந்த போது அது மாயமாக மறைந்துவிட்டது. அவர்கள் புதர்களுக்கு அடியிலும் மரத்திற்கு பின்னாலும் கார்த்திக்கின் காலிப்பைக்குள்ளும் கூட எல்லா இடங்களிலும் தேடினர். மாம்பழம் காணாமல் போயிருந்தது. ரவிக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. பிரியா குழப்பமாக தோன்றினாள். கார்த்திக் தலையைச் சொரிந்து கொண்டான். பின்னர் ரவி ஒரு சிறிய மஞ்சள் துண்டுகளின் தடயத்தை கவனித்தான். அது அருகிலுள்ள கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குறும்புக்கார காகத்தை நோக்கிச் சென்றது. அது மாம்பழத்தின் கடைசி துண்டையும் மகிழ்ச்சியுடன் கொத்தித் தின்று கொண்டிருந்தது. குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பின்னர் சிரித்து விட்டனர். காகம் அவர்களை ஏமாற்றிவிட்டது. அவர்கள் திட்டமிட்டபடி மாம்பழத்தை பங்கிட்டுக் கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் ஒரு நல்ல சிரிப்பை பங்கிட்டுக் கொண்டனர். மேலும் இந்த முறை எந்த திருட்டு காகங்களையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு மேலும் மாம்பழங்களை தேட முடிவு செய்தனர். நீதி. திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத போதும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியை காணலாம். Thank you for watching.